ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தைராய்டு சீர்குலைவு அதாவது தைராய்டு டிஸார்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு வந்து ஒரு சிரப்பி, நம்ம முன்கழுத்தில் மேல் பகுதியில் இருக்கிற ஒரு சிரப்பி பேர் தான் தைராய்டு. அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதோட மெயின் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய ஊக்கிகள் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் பேர் தான் T3 அண்ட் T4. இந்த ரெண்டு ஹார்மோன் நம்மளோட பாடியில் நிறைய வேலை செய்யுது. நம்மளுக்கு வந்து நிறைய யூசஸ் இருக்குது. அதோட அந்த தைராய்டு பிரச்சனை முக்கியமாக ஃபீமேல்ஸ்க்கு, பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அண்டு மோரோவர் இப்போலாம் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு கூட தைராய்டு பிரச்சனை வந்து தெரியுது. தைராய்டு சம்பந்தப்பட்ட ரெண்டு சிறுகுலைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போ பார்த்தீங்கன்னா, ஹைப்போவில் ஹார்மோன்ஸ் அதாவது ஊக்கிகள் வந்து குறைவாக ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஹைப்போதைராய்டிசம். அதே போல் ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு ஹார்மோன்ஸோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடல் வெப்பநிலை, அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், செரிமானம் சரி பண்ணுறதுக்கு, வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கிறது, நம்ம எடுக்கிற உணவுலேருந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய டைஜஸ்ட் பண்ணி நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற அந்த தன்மை வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பீரியட்ஸ் அதாவது மாதவிடை சுழற்சி வந்து பெண்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து தைராய்டோட ஃபங்க்ஷன். தைராய்டு வந்து க்ரோத்தில் கூட, வளர்ச்சியில் கூட வந்து ஹெல்ப் பண்ணும். தைராய்டு செயல்பாடு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா வீட்லேயும் வைஃபை இருக்குது. ஸோ வைஃபை மூலயமா நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறோம், லேப்டாப்புக்கு வந்து டேட்டா கனெக்ட் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். வைஃபைக்கு ஒரு சிக்னல் கிடைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ப்ராட்பேண்டு இல்லைன்னா ஐஎஸ்பிலேருந்து ப்ராட்பேண்ட் டு வைஃபை சிக்னல் வரும். திரும்பி வைஃபைலேருந்து நம்ம எல்லா ஃபோன் அண்ட் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மெக்கானிசம் தான் நம்ம தைராய்ட்லேயும். தைராய்டு தானாக வந்து அதோட ஊக்கிகள் வந்து உற்பத்தி ஆகாது, அதுக்கு ஒரு சிக்னல் மாதிரி கிடைக்கணும். ஸோ நம்ம மூளையில் பிட்யூட்டரி ரீஜனில் ஒரு சிக்னல் கிடைக்கும், ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம தைராய்டு வந்து வேலை செய்யும். தைராய்டு வந்து அதோட ஹார்மோன்ஸ் அப்போ தான் ரிலீஸ் பண்ணும், T3 அண்ட் T4. ஹைப்போதைராய்டிசம் அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைவாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கலாம்? ஒரு சில காரணம் வந்து பிரெயினில் இருக்கலாம், பிரெயின்லேருந்து சிக்னல் கரெக்டாக வரலன்னா வந்து ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கலாம். இல்லைன்னா தைராய்டு அந்த கிளாண்ட், அந்த சுருப்பிலேயே பிரச்சனை இருந்தால் தைராய்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அயோடின் குறைபாடு. அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தால் தைராய்டு ஹார்மோன்ஸ் செக்ரீஷனே வந்து குறைவாக இருக்கும். பட் இப்போலாம் நம்ம உப்பில் அயோடைஸ்ட் சால்ட்டான்னு எடுத்துக்கிறோம், அதனால இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இந்தியாவில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறது இல்லை. செகண்ட் வந்து கஞ்சனிட்டல், அதாவது குழந்தை பிறக்கும் போதே அவங்க வந்து அவங்களோட தைராய்டு சுரப்பி ஒழுங்காக இல்லை அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைவாகவே இருக்கும் நேச்சுரலி. அண்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஏதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கீமோதெரப்பி போயிட்டுருக்காங்க, ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட நார்மல் தைராய்டு வந்து ஹைப்போவாக போயிடும், கம்மியாக இருக்கும் அதோட செக்ரீஷன்ஸ். அதே போல் ப்ரெக்னென்சியில் இருக்காங்க ஃபீமேல் பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற ஹைப்போதைராய்டிசம் வந்து அவங்க குழந்தைக்கு வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆட்டோ இம்யூன் அதாவது நம்ம உடம்பு தானாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சில சமயத்தில் கரெக்டாக இல்லைன்னா கூட ஹைப்போதைராய்டிசம் வரத்துக்கு காரணங்களில் ஒன்று. தைராய்டிசம் அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூளையில் பிட்யூட்டரி ரீஜனில் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா தைராய்டு செக்ரீஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் நம்ம ஹைப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய தைராய்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய வந்து தைராய்டு துணைகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகிற, ஹைப்பர் ஆகிற சான்சஸ் இருக்குது. தைராய்டு கூட இருக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரத்த சொகை, அனீமியா இருக்கும், நீர்க்கட்டி இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு, பிசிஓடி, அப்புறம் உடல் கொழுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சீரம் கொலஸ்ட்ரால் வந்து ஹையாக இருக்கும். ஹைப்போதைராய்டிசமோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லெத்தார்ஜி, உடல் சோர்வு, வந்து எனர்ஜியே ஃபீல் பண்ண மாட்டாங்க, வேலை செய்கிறதுக்கு அந்த சுறுசுறுப்பு இருக்காது. அப்புறம் வந்து எடை அதிகரிப்பு அதாவது வெயிட் கெயின் இருக்கும், மனசிக்கல் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், செரிமானம் வந்து கொஞ்சம் பாதிக்கும், கொஞ்சம் சரியாக இருக்காது. பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோன்னா மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக இருக்காது, ப்ரெக்னென்ட் ஆகுறது கஷ்டம்,
அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கருக்கலைப்பு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உடல் எடை வந்து குறையும், வெயிட் லாஸ் ஆகும், ஸ்வெட்டிங் வேர்வை ஜாஸ்தியாக இருக்கும், நடக்கம் இருக்கும். அப்புறம் அதே போல் அந்த மாதவிடாய் சுழற்சியும் கொஞ்சம் ஆல்டர்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.